டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சில இண்டெக்ஸஸ்னுடைய டெக்னிக்கல் மூமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிஃப்டி 50 இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஒரு நெகட்டிவான க்ளோசிங் 58 பாயிண்ட். ஸோ அதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமும் இருந்திருக்கு. ஸோ அந்த நியூஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், டேரெக்டாக ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி மட்டும் பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் ஆகிட்டு நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு க்ரீன் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ்னஸ் தான் இண்டிகேட் ஆகுது, இந்த மாதிரி க்ரீன் கலர் கேண்டில் ஒரு கேப் டவுனில் ஃபார்ம் ஆகும்போது. ஏன்னா இந்த கேப் டவுன் நடந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அப்போ அந்த காரணத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டு தான் அந்த ஓப்பனான ப்ரைஸுக்கும் மேலே போய் நம்மளுக்கு க்ளோசிங் வச்சிருக்கு. அப்போ இது வந்து நம்மளுக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, ஸ்டில் நம்மளுக்கு ரெசிஸ்டண்ட்டை ரீச் ஆகலை. இப்போ ரெசிஸ்டண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்மளுக்கு இந்த ப்ரீவியஸ் க்ரீன் கேண்டிலுடைய ஹைக்கு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைனர் ரெசிஸ்டன்ட் இருக்கிறதுனால தான் கேப் டவுன் நடந்திருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை நம்மளுக்கு பிரேக் பண்ணால் ஃபர்தர் மூவ் எதிர்பார்க்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போவும் அதே தான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு வேலை ஃபால் வருது அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இண்டிகேட் ஆகும்னா 8 அக்டோபர் கேண்டிலுடைய லோயஸ்ட் பாயிண்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம ஒரு டவுன் ஃபாலை இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த கேண்டலுடைய லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா அங்கேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 350 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு ஃபால் வரலாம். ஸோ அப்போ அந்த 350 பாயிண்ட்ஸ் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பட் இப்போ இருக்கிற லெவலில் இருந்து அந்த 8 அக்டோபருடைய லோ வரைக்கும் வருமானு கேட்டிங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 220 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 220 பாயிண்ட்ஸ் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா மேபி அதுக்கு முன்னாடி கூட நம்மளுக்கு ஃபால் ஆகலாம். அதையும் நம்மளால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் நம்ம இந்த பாட்டமில் எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து நல்ல ஒரு அப்பும் நம்மளுக்கு இப்போதைக்கு வந்துருச்சு. ஸோ நீ மற்ற இண்டெக்ஸஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நிஃப்டினுடைய மூமெண்ட்டில் நம்மளால் ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட் 2 டேஸாக பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது 10th அக்டோபர் கேண்டிலுடைய லோயஸ்ட் பாயிண்ட்டும் சரி ஓப்பனிங் ப்ரைஸும் சரி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்குது. இன்னைக்கான கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே ஒரு சின்ன டிஃபரன்ஸ், ஒரு 10 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஏன்னா பாட்டம்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விக்கே தெரியாது, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் ப்ரெஷர் வந்துட்டு கேப் டவுனாக இருந்தாலும் பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாகவும் போய் முடிஞ்சிருக்கு. இதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ட்டை கிளியர் கட்டாக பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி அடுத்த கட்ட மூவை நம்மளுக்கு கிளியராக கொடுத்ததுனால ஒரு பாசிட்டிவ் மூவ் நடந்துட்டு இருக்கு. பட் இந்த இடத்துல நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது இனியும் வந்து ஒரு 600 பாயிண்ட்ஸ் ஆர் 700 பாயிண்ட்ஸ் அந்த டிஃபரன்ஸ் தான் நம்மளுக்கு ஸ்டில் அந்த ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது இருக்கு. அந்த ரெசிஸ்டன்ட் ரீச் ஆக சான்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இங்கேயும் நம்மளுக்கு அந்த 8th அக்டோபர் கேண்டிலுடைய லோயஸ்ட் பாயிண்ட் பிரேக் ஆகாத வரைக்கும் நம்மளுக்கு அது ரீச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை பிரேக் பண்ணிச்சுன்னா தென் இந்த ரன் ரெசிஸ்டன்ட்டையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் சென்செக்ஸ் எப்படி உங்களுக்கு நிஃப்டி ட்ராவல் ஆயிருக்கோ அதே மாதிரி ட்ராவல் ஆயிருக்கு. பட் சென்செக்ஸில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல நம்ம ஒரு ஜோன் மாதிரி நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன், நார்மலான ரெசிஸ்டன்ட் ஜோன் தான், ஒரு சப்ளை ஜோனோ தட் மீன்ஸ் அந்த ஒரு செல்லிங் ஜோன் கிடையாது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரெசிஸ்டன்ட் ஜோனுடைய டாப்பை 10th அக்டோபர் அன்றைக்கி ரீச் பண்ணிட்டாங்க. பட் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அக்யூரசி இல்லைங்கிறது நான் பல டைம் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ட் ரீச் பண்ணதுக்கப்புறம் ஒரு கேப் டவுன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதாவது ப்ரீவியஸ் டேனுடைய ஓப்பனிங் ப்ரைஸ் அண்ட் ஆல்சோ லோயர் ப்ரைஸுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப் டவுன் நடந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் இங்கே நம்மளுக்கு அந்த கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனது ஒரு பாசிட்டிவ் சைனாக தான் ஃபீல் ஆகுது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா. ஸோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது தான் ரெசிஸ்டண்ட்டாக ரீச் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நான் லாஸ்ட் இதுலேயே சொல்லியிருந்தேன். இன்றைக்கி எக்ஸாக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேப் டவுன். அப்போது மெஜாரிட்டி ஆஃப் தி இண்டெக்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் ரெசிஸ்டண்ட்டாக ரீச் பண்ணியிருக்கு, ஃபார்மா ரெசிஸ்டண்ட்டை ரீச் பண்ணியிருக்கு. அந்த இடத்த ரீச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து வருது அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் முன்னாடியே ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால் இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியும். இங்கே மட்டும் கிடையாது, நான் உங்களுக்கு யூஎஸ் சார்ட்லையும் காமிக்கிறேன். ஏன்னா அங்கிருந்து வந்த நெகட்டிவ் நியூஸ் தான் நம்மளுக்கான மேஜரான ஒரு காரணம். அதனுடைய சார்ட்டையும் நம்ம பார்க்கலாம். அதில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி பார்க்கும்போது நம்ம மார்க் பண்ண ஜோன் இப்போ வரைக்கும் பிரேக் ஆகலை, அது சப்போர்ட்டாக எடுத்து ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்காங்க. இப்போ திரும்ப 3rd டைமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோனுடைய பாட்டம் கிட்ட வந்திருக்காங்க. ஒருவேளை இங்கேருந்து ரெக்கவர் ஆகி இங்கே இருக்கக்கூடிய 7th அக்டோபர் கேண்டிலுடைய ஹை பிரேக் ஆச்சு அப்படின்னா இது ஒரு ட்ரிபிள் பாட்டம், ஒரு டே சார்ட்டாக வரக்கூடிய ஒரு ட்ரிபிள் பாட்டமாக கூட அமையலாம். நான் ஆல்ரெடி டபுள் பாட்டமுக்கான இண்டிகேஷன் சொல்லியிருந்தேன். பட் திரும்ப 3rd டைம் வந்ததுனால ட்ரிபிள் பாட்டம் மேபி ஃபார்ம் ஆகலாம். அன்றைக்கும் நான் மேபின்னு தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த நெக் பாயிண்ட்டை பிரேக் பண்ணணும், பிரேக் பண்ணால் தான் நம்ம அந்த ஒரு முடிவுக்குள்ளே வரணும். அது வரதுக்கு முன்னாடி மேபி ஃபார்ம் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு டவுட்டில் தான் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐடி. ஸோ ஐடியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த ட்ரெயின் பக்கத்தில் போகும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஸோ திரும்பவும் வந்து நம்மளுக்கு இந்த ஜோன் ரீச் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஒருவேளை இங்கேருந்து நம்மளுக்கு ஃபால் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ இவ்வளோ ரீசெண்டாக வந்த பீக்கு இதன் இந்த பீக்கு இதை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் மாதிரி கூட ட்ராப் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கறது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த பாட்டமையும் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ரீவியஸாக வந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிளியராக இந்த ட்ரெயினுடைய ரெசிஸ்டண்ட்டும் கிட்டத்தட்ட வரதுனால இது ஒரு சேனல் மாதிரி கூட ட்ராவல் ஆகலாம். அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி சேனல் வருது அப்படின்னா 3rd டைம் நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்க வரும்போது இந்த ஜோனுக்குள்ளே என்ட்ராக சான்சஸ் இருக்குது.
பட் இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண ரெசிஸ்டன்ட் லைனுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான கிரீன் கேண்டில் க்ளோசிங் வைக்கும்போது இந்த மாதிரி நடக்கக்கூடிய மூவ்மெண்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிரும். அப்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் அமைகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த இடத்துல 18 செப்டம்பருடைய ஹை பிரேக் ஆச்சுன்னா இனியும் நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன் நம்மளுக்கு ஐடியில் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். பட் அது நடக்குதா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 50. ஸோ நெக்ஸ்ட் 50 பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க் பண்ண க்ரீன் கலர் ப்ளூ கலர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பிரேக் ஆகலை. ஏன்னா இதை நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இங்கெல்லாம் மார்க் பண்ணிடணும். ஸோ கிளியர் கட்டாக அந்த ரெஸ்டாரண்ட் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் அது ஒர்க் அவுட் ஆகிட்டு தான் இருக்குது. ஒரே ஒரு டைம் ஃபால்ஸ் பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு ஆப்போசிட் மூவ் வந்துருச்சு. இப்போ ஸ்லோவாக உங்களுக்கு மேலே ஏறுறாங்க. நல்ல ஒரு ரெக்கவரி வரவே இல்லை. மேபி வந்து பார்த்தீங்கன்னா குயிக்கான டவுன் ஃபாலை கொடுத்துட்டு நம்மளுக்கு அடுத்த கடை ஒரு ஃபால் கூட வரலாம். இந்த ரெஸ்டாரண்ட்டை பிரேக் பண்ணாமே நிற்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை பிரேக் பண்ணாங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த சேனலுடைய ரெஸ்டாரண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஓரளவுக்கு 0.24% வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக போயிருக்கு. மற்ற இண்டெக்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக போயிருந்தாலும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ்னஸ் தான். அட் த சேம் டைம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப் டவுன் நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கேப் டவுன் நடக்கவே இல்லை. மற்ற இண்டெக்ஸஸ் எல்லாமே நல்ல ஒரு கேப் டவுன் கொடுத்திருந்தாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப் டவுன் நடக்கல. காரணம் இந்த இடத்துல பிஎஸ்சி பேங்க் இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நல்ல ஒரு அப் மூல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி உங்களுக்கு நல்ல ஒரு பிரேக் அவுட் நம்மளுக்கு கிடச்சிருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த காரணத்தினால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு ஹோல்ட் ஆகி நல்ல ஒரு பாசிட்டிவாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரைவேட் பேங்க்ஸும் லாஸ்ட் ட்ரேடிங் டேல கொஞ்சம் பாசிட்டிவாக மூவ் ஆயிருந்துச்சு. பட் அந்த இண்டெக்ஸை நம்ம மேஜராக பார்க்கல. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் கிட்டத்தட்ட நம்ம மார்க் பண்ண அந்த 19 செப்டம்பர் கேண்டிலுடைய லோயஸ்ட் பாயிண்ட் கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. லோயஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13,208. இன்னைக்கான ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13,203. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த ரெசிஸ்டண்ட்டாக ஒரு 5 பாயிண்ட் டிஃபரன்ஸில் ரீச் பண்ணிட்டாங்க. இனி அடுத்ததாக அந்த ரெசிஸ்டன்ட் நம்மளுக்கு ஆக்ட் ஆகி ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி அது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். தென் அதனுடைய ஹைக்கு மேலே க்ளோசிங் வைக்கும்போது அடுத்த ரெஸ்டாரண்ட்டாக இந்த ப்ளூ கலர் லைன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஸ்மால் கேப். ஸோ ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய மூவ் ஸ்மால் கேப்பில் இப்போ வரைக்கும் நடக்கல. பட் மிட் கேப் மற்ற இண்டெக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஒரு அப் மூவ்ல போயிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட அந்த சைட்வேஸ் கேண்டில் தான். பட் இருந்தாலும் இந்த ஜோன் நம்மளுக்கு இப்போ வரைக்கும் ரீச் ஆகலை. பட் இந்த ஜோனுடைய லெவல்ஸ் நம்மளுக்கு ரீச் ஆச்சுன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். அது ரீச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ பிரேக் பண்ணி ஒரே நாளில் மிகப்பெரிய லெவலில் ஃபால் 878 பாயிண்ட்ஸ் 1.9% ஃபாலாக கொடுத்துருக்கு. ஒரு ஹியூஜ் ஃபால். இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 22 ஆகஸ்ட் கேண்டலுடைய ஹையை ஒரு சப்போர்ட்டாகவும் ஒரு மைனர் சப்போர்ட்டாகவும் இந்த க்ரீன் கலர் லைனை ஒரு மேஜர் சப்போர்ட்டாகவும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சாரி, இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் லைன் நம்மளுக்கு சப்போர்ட் சைடில் இனியும் பிரேக் ஆகலை. ஸோ அது நம்மளுக்கு ஹோல்ட் ஆச்சு அப்படின்னா பரவாயில்ல. ஏன்னா இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஹியூஜ் ஃபால் வரும்போது ரெஸ்டாரண்ட்டாக ஒர்க் அவுட் ஆன ஒரு பிளேஸ். அப்போ அந்த பிளேஸுக்கு மேலே ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு ஸ்ட்ராங்காக மேலே மூவ் ஆகலை. ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணுச்சு. இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் வந்துச்சுனாலும் நம்ம சப்போர்ட் பிரேக் ஆகும் அப்படிங்கிறது நம்மளுடைய கான்செப்ட். அந்த மாதிரி கிளியராக பிரேக் ஆயிருச்சு. இனி அடுத்த கட்டமாக இந்த க்ரீன் லைனுக்கு கீழே வந்து ஒரு க்ளோசிங் வச்சுட்டாங்க அப்படின்னா இந்த மூவ் எல்லாமே ஃபால்ஸ் பிரேக் அவுட். அண்ட் ஆல்சோ ஆல் டைம் மேலே வரக்கூடிய ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் அடுத்ததாக ஒரு குயிக் ஃபாலோ கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அது நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கிளியராக நம்ம மார்க் பண்ண ட்ரெண்ட். இந்த ட்ரெண்டினை வந்து நம்ம எத்தனை நாளாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். என்னுடைய வீடியோஸை நீங்கள் எப்பயாவது ஒரு டைம் பார்த்துருந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த இடத்துல நம்ம வந்து இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி மேலே போக ஆரம்பிக்கும் போது மார்க் பண்ண ரெஸ்டாரண்ட் லைன் கிளியர் கட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ அதை ரீச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரெட் கேண்டில் 3.49% அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட் லைன் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை நம்ம வந்து இந்த டபுள் டாப்னுடைய நெக் பாயிண்டை டிஸ்கஸ் பண்ண 25 செப்டம்பர் கேண்டிலுடைய லோயஸ்ட் பாயிண்ட்டுக்கு பக்கத்தையே தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸ்டில் வந்து இந்த லோயஸ்ட் பாயிண்ட் பிரேக் ஆகலை. அது பிரேக் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த சென்ட்ரல் லைன் ஒரு சப்போர்ட், அது மைனர் சப்போர்ட் தான். மேஜர் சப்போர்ட் இந்த லைன் தான். ஸோ அதாவது இந்த சேனலினுடைய சப்போர்ட் லைனும் இந்த லைனும் கிராஸ் ஆகக்கூடிய ஒரு இடம் தான் நம்மளுக்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்க சான்சஸ் இருக்குது. அதுக்கு வரதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2800 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு இந்த பீக்லேருந்து ஃபாலோ ஆகணும் அப்படிங்கிறத என்னுடைய ஒப்பீனியன் நான் அன்றைக்கி சொல்லியிருந்தேன். அது நம்மளுக்கு நடக்க சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா S&P 500 ஒரு 182 பாயிண்ட்ஸ் 2.7% உங்களுக்கு ஃபாலோ ஆயிருக்கு. நான் வந்து நாஸ்டாக் ரீச் ஆகும் போதே உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த இடத்துல சின்னதாக டிஃபரன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அது ரெஸ்டாரண்ட் லைனை டச் பண்ணிட்டு ட்ராவல் ஆகிற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். கிளியர் கட்டாக அங்கிறது நல்ல ஒரு ஃபால். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ரெஸ்டாரண்ட்டாக ஒர்க் அவுட் ஆன ஒரு லைன் இங்கே சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. திரும்பவும் அது சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கணும். பட் ஒருவேளை அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு குயிக் ஃபால் வர சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை பிப்ரவரி 2025 வந்த ஆல் டைம் ஹை அப்போ அந்த இடத்துக்கிட்ட வருது அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு 700 கிடையாது, ஒரு 610 பாயிண்ட்ஸ் ஃபால் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் 10%. அப்போ அது ஒரு பெரிய ஃபாலாக தான் நம்மளுக்கு இப்போதைக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததாக
கோல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ண 4th ரெசிஸ்டன்ட்டையும் பிரேக் பண்ணி அடுத்த கட்ட மூவியும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொடுத்துட்ருக்காங்க. நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ் போயிட்டுருக்கு. இதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்த கட்ட அப் மூவ் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க் பண்ண ரெசிஸ்டன்ட் ஒர்க் அவுட் ஆச்சு, ஒரு நாள் நல்ல ஃபாலோ கொடுத்தது, திரும்ப அடுத்த கட்டமாக அதையும் பிரேக் பண்ணி ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கோல்டு எங்கே தான் போய் நிற்கும்னு தெரியல. கோல்டு இந்த மாதிரி ஏறுறது என்றைக்குமே சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷேர் மார்க்கெட்டுக்கு இது சரி கிடையாது. இது நான் பல டைம் சொல்லிட்டேன். அதனால என்றைக்குமே நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு இருந்தாலும் ஒரு பெரிய ஃபால் வர சான்சஸ் இருக்குது. அதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டோட இந்த ரேலி இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அடுத்ததாக சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு ஈக்குவலாக டஃப் ஃபைட் கொடுத்துட்டு ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்கு. நம்ம டிஸ்கஸ் பண்ண ரவுண்ட் ஆஃப் நம்பரையும் கிராஸ் பண்ணி இப்போ ட்ராவல் ஆகிருக்காங்க. இன்றைக்கி ஒரே நாளில் 6000 பாயிண்ட் உங்களுக்கு மேலே இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4.14%. ஸோ நல்ல ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு ஒரு ஹியூஜ் அப் மூலம் நம்மளுக்கு இப்போ வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது இந்த மாதிரி நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஒரு பெரிய நம்பருக்கு ட்ராவல் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் 1% அப்படிங்கிறதும் ஒரு பெரிய நம்பராக தான் இருக்கும். 1,50,000 உங்களுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா அங்கே வந்து 1% அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு என்னவா இருக்கும், 1500 பாயிண்ட்ஸ். அப்போ 1500 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நார்மலான ஒரு மூவ்மெண்ட் மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வரக்கூடிய நாட்களில் சில்வரில் நடக்க தான் செய்யும். ஒருவேளை இது ஒரு பெரிய நம்பர்லேருந்து ஒரு நல்ல நம்பருக்கு ஃபால் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த வாலட்டிலிட்டியை ஸ்டாப் பண்ண முடியும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட். ஸோ க்ரூடை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண சப்போர்ட் அப்படிங்கிறது கிளியராக பிரேக் ஆயிடுச்சு. நம்ம மார்க் பண்ண ட்ரெண்ட் லைனுக்கும் கீழே வந்து க்ளோசிங் வச்சுட்டாங்க. பட் அந்த ட்ரெண்ட் லைனில் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்பில் ரீடெஸ்ட் பண்ணிட்டு அடுத்த கட்டமாக நம்மளுக்கு ஒரு ஃபால் கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கி. பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ண ஹரிசானல் சப்போர்ட்ஸ் கிட்டத்தட்ட பக்கத்தில் அது ரீச் பண்ணிட்டாங்க. ரொம்ப நியராக வந்துட்டாங்க. இனி ஒரு 100 பாயிண்ட்ஸ் தான். அந்த 100 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ஃபால் ஆச்சுன்னா அந்த லைன் நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையாங்கிறதையும் பொறுத்திருந்து பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இண்டிகேட் பண்ணது எல்லாமே ஒரு டெக்னிக்கல் வியூ தான். அதை வேஸ்ட் பண்ணி யாரும் ட்ரேடர் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஏஞ்சல் ஒன் ஜீரோதா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.